சிங்கப்பூருக்கு ஆக அதிகமாக வரும் சுற்றுப்பயணிகளில் இந்தியாவிலிருந்து வருவோர் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளனர். 1/2 மில்லியனுக்கும் அதிகமானோர் இந்திய சுற்றுப்பயணிகள் என்று சிங்கப்பூர் பயணத்துறை கழகம் தெரிவித்தது. கடந்த ஆண்டை விட அது 5 விழுக்காடு அதிகம் என்றும் முதல் 2 இடங்களில் சீன, இந்தோனேசிய பயணிகள் உள்ளனர். இந்தியர்கள் சுற்றுப்பயணம் செல்லும் போக்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக கழகம் சொன்னது. கூடுதலான வெளிநாட்டு தலங்களுக்கு செல்லக்கூடிய விமான சேவைகள், சாதகமான இந்திய பொருளாதாரம் ஆகியவற்றை அதற்கான காரணங்களாக அது குறிப்பிட்டது. ஸ்னோ சிட்டி சிங்கப்பூர் கடந்த ஆண்டை விட இவ்வாண்டு இந்தியாவிலிருந்து கூடுதலாக 10 விழுக்காடு அதிகமான வருகையாளர்களை ஈர்த்திருக்கிறது. அதனால் இந்தியர்களுடன் பேசக்கூடிய ஊழியர்களின் எண்ணிக்கையை சுமார் 30 விழுக்காடு கூட்டியிருக்கிறது. அதன் உள்புற நடவடிக்கைகளும் இரட்டிப்பாகி இருக்கிறது. அதிகரிக்கும் இந்திய சுற்றுப்பயணிகளை கருத்தில் கொண்டு கரையோர பூந்தோட்டம் அதன் செடிகொடி கண்காட்சியை புதுப்பித்துள்ளது. சீனாவிலிருந்து வரக்கூடிய சுற்றுப்பயணிகளை விட இந்திய சுற்றுப்பயணிகள் அதிகமாக சிங்கப்பூர் ராட்டினத்திற்கும் சென்றிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இவ்வாண்டு உலக யோகா தினத்தை முன்னிட்டு அனைத்துலக யோகா தின கொண்டாட்டம் எதிர்வரும் ஜூன் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 தொடங்கி 8:30 மணி வரையில் நெகிரி செம்பிலான் லிங்கி குண்டூரில் அமைந்துள்ள அறிவு திருக்கோவில் வேதாத்ரி அரங்கில் மலேசியா வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளை ஏற்பாட்டில் நடைபெறுகிறது. மாணவர்களும் பொதுமக்களும் திரண்டு வாருங்கள், நன்மை பெறுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட உலக சமுதாய சேவா சங்கத்து மற்றும் இந்திய யோகா அமைப்பும் ஆயுஷ் மினிஸ்ட்ரி பாரம்பரிய மருத்துவ அமைச்சகம் இணைந்து மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளையோடு சேர்ந்து 11வது உலக யோகா தினத்தை விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிகழ்வானது வருகின்ற 20ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 சிராம்பான் அறிவு திருக்கோயிலில் நடைபெற உள்ளது. 528 தமிழ் பள்ளிகள் மலேசியா முழுவதும் 40,000 மாணவர்கள் இதில் பங்கெடுக்கிறாங்க. ஆன்லைனில் 700 மாணவர்கள் ஆசிரியர்கள் நம்மளோட அறிவு திருக்கோயில் சிரம்பானில் ஃபிசிக்கலாக பங்கெடுக்கிறாங்க. இது அமேசிங் புக் ஆஃப் ரெக்கார்டில் அங்கீகாரம் கொடுக்கப்படுது. அதே சமயத்தில் இதை இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு 10 கண்ட்ரி நம்ம கூட கொலபரேட் பண்ணுறாங்க. யோகாசனம் என்பது நமது பாரம்பரிய கலைகளும் ஒன்று. இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனால் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். இந்த யோகாசன பயிற்சி மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும். ஏன்னா உடற்பயிற்சி செஞ்சா வெறும் உடலுக்கு மட்டும்தான் வலிமை கிடைக்கும். ஆனா யோகாசன பயிற்சி செய்யும் பொழுது உடல், மனம், உயிர் ஆகிய 3 கூறுகளும் வலிமை பெறும். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.